மக்களே, பொங்கலுக்கு முன்னாடியே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கீழக்கரை ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். சரியான ஸ்டேடியம். இப்போ எப்படி காலியாக இருக்குது, ஆனால் இதே காலி ஃபுல்லாகவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுல்லாகவே ஆள் ஃபுல்லாக வந்துடும். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வந்துடும். மேக்ஸிமம் இங்கே உள்ளே தான் அந்த வாடி வாசல், அதுலேருந்து மாடு வந்துடும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்குங்க. நடந்த விஷயங்கள்லேயே இந்த ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியங்கிறது வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பாருங்கள், ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சோன்னா சொல்கிறேன். பரிசுகளும் பின்னாடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த அண்டாங்குண்டாம், அடுத்து வந்து இது ஃபுல்லாக அந்த ஸ்டீல் கட்டில், அது ஃபுல்லாக சைக்கிளு, அதே மாதிரி அங்கிட்டும் சைக்கிள். இது பின்னாடி வந்து சரியான மலை, நல்ல ஒரு வியூ பாயிண்டில் கரெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. சரியான ஒரு பாயிண்ட். அதை எடுத்து இந்த இடம் சாப்பாடு வாங்காமல் வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. காலையிலேயே ரொம்ப ஒரு பெரிய சங்கட்டமாக போச்சுங்க. எவ்வளோ 3 மணிக்கு எழுந்திரிச்சோமா, 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். சரியான குளிருங்க. தனிக்கு நான் 3 மணிக்குனா தலைவர்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அரியலூர் இல்லையா, நான் வந்து மேலப்பலூர் அரியலூர். இவர் வந்து 2:30க்கெலாம் எழுந்திரிச்சிருக்கணும். 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 2:30 கிளம்பி வந்தால் கை காலெலாம் உதறுது. எதாவது போட்டு கவர் பண்ண முடியுமோ அம்புட்டையும் கவர் பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அவனுங்க போயிட்டு ஜாலியாக ஜல்லிக்கட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, ஜம்முன்னு மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறானுங்க அப்படின்னு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். எந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுலையே கீழக்கரையில், ஏன்னா இது அடுத்தடுத்து எடுக்க முடியுமா என்னென்னு தெரில. அதனால் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வந்தாச்சு. போடா, தலைவர் லைவுக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அங்கிட்ட வந்து ஆர்ஜிஎன் இந்த மீதி செட்டப் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க.